கரூர் இருப்ப கேலியா பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்றாரு சபாநாயகர் அப்பாவு அவர்கள். என்ன சார் இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க உட்காந்து எந்த பிளேஸ்ல உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா அப்படின்னு கேள்வி எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்க. மற்ற கட்சியினர் எல்லாரும் டென்ஷன் ஆகி கொதிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிர நியூஸ். என்ன தீபிகா. அசம்பிளி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக வச்சு வச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறாங்க. முக்கியமா செம்ம பிளேஸ்பா பிரதான எதிர்கட்சியா. டு பி பிராங்க், இவ்வளோ வருடங்கள் 4.5 வருஷத்துல ரொம்ப தரமான சிறப்பான கேள்விகளா கேட்டு கொள்றீங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சிறப்பான வேலையை பாக்குறாரு. இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, இவரு 4.5 வருஷம் இதே மாதிரியே ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, எடப்பாடியார் இன்னைக்கு ஒரு இடத்துலயும் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப உயிரை கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற தேவையே வந்திருக்காது. கண்டிப்பா திமுகவுக்கு எகேன்ஸ்டா இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்ற வேலைகளை எடுத்து கேட்கிற விஷயம் இவங்க சூப்பரா பண்றாங்க, நீதான் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இன்றைக்காவது கேக்குறீங்களே சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சட்டப்பேரவையில நடக்கும் விவாதங்கள் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்காக அதிமுகவை சார்ந்த அனைவரும் என்ன பண்றாங்க, ஒரு பேண்ட் மாதிரி ஒரு பிளாக் கலர்ல கட்டிட்டு வராங்க. பேண்ட் இந்த சென்ஸ் ஒரு பிளாக் கலர்ல துணி மாதிரி இங்க கட்டிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஆர்ம்ஸ்ல இருக்கு. சோ இதை பார்த்துட்டு எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் திமுக காரவங்க எல்லாம் கக்க கக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு கிண்டலா, ஒரு நக்கலா, ஒரு திமுறா, அது எப்படி வேணா வச்சுக்கலாமே. சரி, அவங்க ஆளும் கட்சியா இருக்காங்க, இவங்க எதிர்கட்சியா இருக்காங்க, ஒரு பிடிக்காம இருக்கும். சரி ஓகே, என்ன பண்றியா, பண்ணு அப்படிங்கிற மாதிரி அதிமுக உட்காருது. சம்பந்தமே இல்லாத அனைவருக்கும் பொதுவான ஒரு நபரா இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் இதே வேலையை செய்தாருன்னா காண்டு ஏறுமா ஏறாதா சொல்லுங்க. பாக்குறவங்க நீங்க சொல்லுங்க, கடுப்பாவுமா ஆவாதா? சரி, நீங்க சட்டப்பேரவையில நீங்க நடுவுல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கீங்க. நீங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு நபரா அப்பாவுங்க. நீங்க இப்படியா இருக்கலாம்? நீங்க என்ன திமுகவா? அப்பாவுங்க. திமுகவுக்கு வேலை செய்யாம சபாநாயகர் வேலை எல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும். ஆனா அப்படி நீங்க பண்ணலையே அப்படிங்கிற அளவுக்கு கொதிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த பிளாக் கலர் பேண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ஏன் பிரஷர் ஏறிடுச்சா அப்படின்னு. அதை பார்க்கும்போது ஆப்வியஸா தெரியறது என்னன்னா, அந்த பிபிஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு பேண்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவர் உட்காந்து அந்த மாதிரி கலாய்ச்ச மாதிரி பேசுறாரு அப்படின்னா அது யாருக்கு சாதகமா போகும்? நீங்க திமுகவை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவீங்கன்னா அதிமுக காரங்க சிரிப்பாங்க. அப்ப அதிமுகவை பார்த்து நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றீங்க, அதுவும் இந்த நேரத்துல நீங்க பேசுறீங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்க கன்ஃபார்மா எல்லாருமே அப்ப ஒன்னா, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அவர் அப்படியே போடா ஒன்னெல்லாம் ஒன்னும் போய நீ என்னவா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அவர் பண்றது தப்பு இல்லையா? சின்ன தப்பா, எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாடி செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. தப்பு இல்லை, அவங்க டென்ஷன் ஆகுறதெல்லாம் பரவாயில்ல, பாவம்பா அப்படின்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு மோசமா இந்த மாதிரி விமர்சனங்கள் சட்டப்பேரவையில வைக்கலாமா? எந்த இடத்துலயுமே திமுகவுக்கு இப்படிங்க அப்படின்னு சொல்லாம கூட கை கோர்த்துக்கிட்டே டிராவல் பண்ற மாதிரி தான் அப்பாவு அவர்கள் பண்றது. அவரோட சொந்த ஊர்லயே ரோடு அப்படிங்கிறது சரியா கிடையாது. யாருடைய ஆட்சியில? திமுகவினுடைய ஆட்சியில ரோடே ஒழுங்கா இல்ல. இதை நியூஸ் மீடியாஸ்ல எப்படி போட்டு கிழிச்சிருந்தாங்க தெரியுமா? ஆனா திமுக ஆட்சி சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வாய்க்கிழிய பேசுறது நீங்களா தான் இருக்கிறீங்க. அப்போ இங்க ஆளும் கட்சி யாரு? ஓகே சாமி அப்படின்னு போறதும், எதிர்கட்சியா இருக்கவங்க கிட்ட கெத்தா இருக்கிறதும், அடுத்து 4 எம்எல்ஏஸ் தானே இருந்துட்டு போங்க அப்படின்னு பாஜகவை பார்த்தா ஒரு மாதிரி லுக்கு விடுறதும், வாட் சார், திஸ் இஸ் வெரி வெரி ராங் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொல்ற விஷயமும் சேம் தட், அதே தான் சொல்றாரு. சோ இவரு திமுகவா இல்லைன்னா சபாநாயகரா? ஒண்ணுமே புரியல அவர் பண்ற வேலை எல்லாம். 4 எம்எல்ஏஸ பார்த்தா அவங்கள பேசவே விடுறது இல்ல. உடனே அவங்க பேச வந்தாங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிடுறது, இல்லைன்னா நக்கலா ஒரு மாதிரி பாக்குறது, இல்லைன்னா உட்காருங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணிடுறது. இந்த மாதிரியான வேலைகளை அவர் சிறப்பா பார்ப்பாரு. ஆனா திமுகவுக்கு அப்படின்னா அப்படியே எடுத்து பாயிண்ட விட்டுக்கிட்டு அவங்க ஒண்ணுமே மொக்கையா பேசினாலும் உட்காந்து தலையை ஆட்டிக்கிட்டே காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்னது இதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேள்வி கேட்கிறாரு. இப்ப இந்த கரூர் இஷ்யூல ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது, சின்ன விஷயம்லாம் கிடையாது. 41 உயிர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்காக கவனம் ஈர்ப்பு தீர்மானத்துக்காக அவங்க வராங்க அந்த மீட்டிங்க்கு அப்படின்னா அவங்கள நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் எப்படி தோணும்? எல்லாரும் பாக்குறாங்கல்ல, பார்த்துட்டு இருக்காங்கல்ல, புரியும் எல்லாருக்கும். இந்த நேரத்துல கரூருக்கு மட்டும் இந்த இஷ்யூஸ பார்த்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்றது திமுகவுக்கு மட்டும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கூடுதலா பாருங்களேன், இப்போ அசம்பிளி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல காவி துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, காவி துணியெல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி விஜய் அவர்களை சித்தரிச்சு நிறைய போட்டோஸ இப்போ இன்டர்நெட்ல பார்க்க முடியுது. இப்போ அவங்க சொல்றது என்ன தெரியுமா? பாஜகவினுடைய சங்கி. ஏன், எதுக்கு சங்கி? அவரு என்ன பண்ணாரு? இப்போ
நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பேசினாலும் சங்கிதான், என்ன பேசினாலும் திமுகவுக்கு ஆப்போசிட்டா ஒத்த வார்த்தை பேசினா சங்கி, அணில் குஞ்சு, ஆம குஞ்சு, என்னென்னத்தையோ பேசுறது, என்னெல்லாம் வருதோ. இதுவே திமுக பக்கம் பேசணும் அப்படின்னா கழக உறுப்பினர், நம்ம தம்பி என்ன சொல்லுவாங்க அது, ஊபிஸு, இந்த உறுப்பினர்ஸ் தான் அவங்கள வந்து நம்மளோட ரொம்ப ரத்த உறவு, சொந்தம், சகோதரர், என்னென்னத்தெல்லாம் பேசுறது. இதுவா இருந்தா ஒரு மாதிரி சங்கி சங்கின்னு. சோ இப்போ அவர் ரொம்ப அதிக அளவுல சங்கி சங்கின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சிபிஐக்கு மாறிடுச்சுங்க இந்த விஷயம். கரூர் இஷ்யூ இவ்வளவு நாளா ஒரு நபர் ஆணையம் அப்படின்னு சொல்லி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில இருந்தது போக அதுவும் ரத்து. அதுதான் அப்படின்னு பார்த்தா எஸ்ஐடியும் போயிடுச்சு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று வந்துச்சு, அதுக்கான ஒரு கவரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் போயிடுச்சு. எதுவும் நீங்க கிழிச்சதெல்லாம் போதும், தயவு செஞ்சு விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அவங்க எல்லாத்தையுமே கையில வாங்கிக்கிட்டு அவங்களோட என்கொயரிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற நேரத்துல எல்லாரும், ஓ சிபிஐ வந்துருச்சா, சென்ட்ரல் உள்ள வந்துருச்சா, அப்ப நீ வந்து சங்கிதான், நீ பாஜக கூட இருக்க, கரெக்டா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க தாவேகாவினரை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்சர்ன் என்ன, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கிற ஒரு கன்சர்ன் என்ன, இது பயாஸ்டிக்கா போயிடக்கூடாது, ஒருதலை பட்சமா நீங்க தான் தப்பு, நீங்க தான் தப்பு, இவங்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு நோக்கி இருக்கு. சோ இது ஒரே சைட்ல ஒரே ஆங்கிள் போனா தப்பாயிடும் அப்படிங்கிறதுனாலதான் சிபிஐ மாறுச்சுன்னா, இதுல தமிழகத்தை சார்ந்த நபர்கள் யாரும் இல்லை இந்த என்கொயரியில அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய விசாரணை முறை அப்படிங்கறது தெளிவுபட நாங்க நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஹானஸ்டா இருக்கும். அதுக்காக தான் அது வந்து சிபிஐ போனா நல்லா இருக்கும்னு கேட்டாங்களே தவிர இதுக்காகலாம் கிடையாது அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிறைய பேர் எடுத்து முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் கேட்க போறது கிடையாது. இதுல கூடுதலா எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் மேலயும் தப்பு இருக்கு, அரசு மேலயும் தப்பு இருக்கு. என்ன செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்க அரசு எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலபிளா அவங்க வந்து ஃபுல்லா அங்க இருக்கிற நபர்களை கட்டுக்கோப்போடு அமைக்க வேண்டிய ஒரு பொறுப்புல அரசனுடைய பொறுப்பு பெரிய விஷயமா இருக்கு. என்ன காரணம், அங்க வர கூட்டம் இளைஞர்களுடைய பட்டாளம். சோ அதிமுகவுல ஒரு கூட்டம் வருது, நாங்க அவங்கள என்ன போய் கண்ட்ரோலா பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க வர கூட்டம் சின்னவங்க கிடையாது, எல்லாமே பெரியவங்களா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்க பாருங்க அப்படிதான் இருப்பாங்க. இங்க சின்ன வயசு ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இங்க நீங்க கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அப்படிங்கிறது அங்க விட இங்க அதிகம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும்லாம் கிடையாது, தே வில் நோ, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரிஞ்சு அவங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா எல்லாரும் வைக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இந்த நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவரும் அவருடைய சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல, யாரையும் போக விடாம தடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அவரை தான் வந்து நீங்க போக கூடாது, அங்க போய் யாரையும் நீ தடுத்து நிறுத்தக்கூடாது, எல்லாரையும் வந்து ஈஸியாலாம் ஃப்ளோ பண்ணக்கூடாது, 500 போலீஸ் எல்லாம் ஓவர், போதும் போதும், இவங்க எல்லாம் ஓவரா இருக்காங்க, என் இடத்துக்கு என் கோட்டைக்கு வந்து என்ன அவன் பேசிட்டு போயிடுவானா, அவனுக்குலாம் எந்த பாதுகாப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவரு மறுத்ததான் பல பேர் சந்தேகத்துடன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு விஷயங்கள் இருக்கிற நேரத்துல புதுசா ஒரு கான்ட்ரவர்சி உடனே மத அரசியல் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி. சரி, தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர்ல அவங்க மத அரசியல் பண்றாங்க, ஜோசப்ன்ற பேரை வச்சு பண்றாங்க அப்படின்னா, திமுகவுல மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ஓட்டு நீங்க போட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாஸ்டர் ஒருத்தர் என்ன பண்றாரு, சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க, ஒரு 1,00,000 நபர்கள் கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு நபர்கள் கிட்ட நான் வந்து கடவுள் இருக்காரு, இந்த மாதிரி ஜபம் பண்ணணும், இப்படி இப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண நேரத்துல அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னா அந்த 1,00,000 நபர்களும் நம்புறாங்க. அந்த நேரத்துல மனோ தங்கராஜ் அவர்கள் தான் நம்மளுக்கு எல்லாமே செய்ய போறாரு, இவர் தான் நம்ம நம்பணும், அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன நடக்குது, எல்லாரும் பயங்கரமா டிசாஸ்ட் ஆகுறாங்க. மைண்ட் வந்து மொத்தமா மாறுது. ஓகே, இப்ப திமுக ஆட்சி, இவரு மனோ தங்கராஜ், ஓகே நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவோம், நம்ம வேற எந்த சைடும் போக கூடாது அப்படின்னு. அப்ப இது மத அரசியல் கிடையாதா, மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் இருக்கு. அப்ப இது மத அரசியல், ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருக்கிறது மத அரசியல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பக்கம் இவங்க மதத்தை சார்ந்தவர்களை கூப்பிட்டு ஒன்னா நிறுத்தி ஒரு பாஸ்டர் வந்து இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மனோ தங்கராஜ் அவர்களை நியமிச்சு இவரை காமிக்கிறாரு, கை காட்டி இவருக்கு தாங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதெல்லாம் தப்பு இல்லையா, அதெல்லாம் மத அரசியல் கிடையாதா? இது இன்னொரு புறம் வச்சு செய்யக்கூடிய ஒரு பெரிய விவாதமா இருக்கு. இந்த தொல்லையே தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, மத அரசியல் அது பண்றான் இது பண்றான், பாஜக கூட, அது அதிமுக, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனா டு பி பிராங்க், விஜய் தனிச்சியா நின்னாருன்னா ஜெயிப்பாரா? சத்தியமா வாய்ப்பே கிடையாது. எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஏன்னா அவரால் வந்து
உண்மையா அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது. அவரால் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் கரெக்டா பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா அவர் நம்பக்கூடிய ஆட்களே அவங்க கூடயே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு நிரந்தரமா சொல்ல முடியாது. எலெக்ஷன் டைம்ல அந்த முக்கியமான ஆட்கள் கிட்ட எப்படி வேணா திமுக அரசாங்கமும் அதிமுக அரசாங்கமும் எப்படி வேணா பேசி அவங்களுக்கு பயஸ்ட வேற மாதிரி மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவரு ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னாலும் எங்கேயாவது போறாரு அப்படின்னாலும் அவரு கெத்தா தனியா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பவே அவர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவரு அதுக்கப்புறம் 2031 எலெக்ஷன்ல அப்ப தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இன்னைக்கு மக்களை நம்பி தமிழக மக்களை நம்பி நீங்க தனியா நின்னீங்கன்னா சத்தியமா மண்ண கவிடு தான் போகணுன்றதுல மாற்றிக்கிறது கிடையாது. இதுல தாவே காவலர் கோச்சுக்கிட்டா கூட ஒன்னும் கஷ்டம் இல்லை. ஏன்னா யதார்த்தம் அதுதான். இது அப்படியே நம்ம இந்த சினாரியோவை நான் லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் முன்னாடி பவன் கல்யாண் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். ஆந்திரால இதே மாதிரி விஷயம் நடந்தது. அவர் கழுவி ஊத்திட்டு போயிட்டாரு மக்களை. எங்க உங்கெல்லாம் நான் நம்பினேன், என்னை இப்படி ஏமாத்தி விட்டீங்களே. அவர் அப்படியே விஜய் அவர்கள் மாதிரியே தான். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், அவ்வளோ பெரிய ரசிகர்கள் மன்றம் இருக்குது, அவ்வளோ பெரிய நபர்கள் இருக்காங்க. எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் நின்ன தொகுதியே அவரை ஜெயிக்க வைக்கல, ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டாங்க. கடைசியில என்ன ஆகுது, நீ உடனே சொல்லலாம் அவங்க அப்படி இருப்பாங்க, நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம். உங்க மனநிலை வேணா அப்படி இருக்கலாம், உங்க கூட இருக்கிற எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல, சந்தேகம்தான். அவங்க அந்த அளவு பெரிய அளவுல சூப்பரா போயிட்டு சீஃப் மினிஸ்டர் இடத்துல உட்காருவாரான்னா கிடையாது. வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வரலாம், ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறது கம்மி. இது பிரதானமான ஒரு உண்மை. இதுவே அதிமுக கூட்டணி அமைச்சு டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற ஒரு பதவிக்குள்ள போறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா வாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு 45 தொகுதி கூட வாங்கட்டுமே, அவர் அதுல வின் பண்ணட்டுமே. இப்ப பவன் கல்யாண் 21 தொகுதி கேட்டு வாங்கினாப்புல 21லயும் வின் பண்ணி 21 எம்எல்ஏஸோட உள்ள போறாரு, செம்ம கெத்தா. அதே மாதிரி இப்போ இவர் அதே மாதிரி பண்ணாரு அப்படின்னா சிறப்பா இருக்கும். ஆனா என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய பலத்த சந்தேகமாவும் இருக்கு. இதுல சீமான் அவர்கள் ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், அடுத்து இடுமன் கார்த்தி அவர்கள் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிச்சு ஒட்டாக்கா தமிழக வெற்றி கழகத்தையே டார்கெட் பண்றாங்க. அவங்க டார்கெட் பண்ண அங்க என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு கோபம் அப்படிங்கிறது பெரிய அளவுல விஜய் மேல போகாது, கரிசனம் தான் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. திரும்ப டார்கெட் பண்ணி அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை நீங்க எதுக்குறீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோமேனு மக்களுக்கு ஆப்வியஸா தோணுமா தோணாதா? அப்போ இப்போ சீமானை பார்த்து எல்லாரும் கேட்கறது, என்னங்க இவ்வளவு நாளா அப்படி எதிர்த்துட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு இட்லி கடை ப்ரமோஷனுக்கு போறீங்க, நீங்க பண்றதெல்லாம் ஒன்னும் சரியில்லையே, அதை கூட விடுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு பெரிய அவங்களுடைய பிரச்சாரம் பண்ற இடத்துல கரூர்ல இவ்வளவு அளவுக்கு ஒரு உயிர் சேதம் இருக்கும்போது விஜய போட்டு விளாசுறீங்க, தப்பு இல்ல, திட்டுங்க. லேட்டா வந்தாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, கட்டமைப்பு இல்ல, திட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே அளவு தப்பு அரசாங்கத்து மேல இருக்குல்ல, அதை ஏன் பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்லாம சாட்டை துரைமுருகன் அவர்கள் எதுவுமே பேச போறது இல்ல, கரெக்டா? அவரும் ஒரு வார்த்தை அசிரி பிசிராம அதே தான் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி கார்த்தியும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் பேசி வச்சு ஒன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அன்னைக்கு பண்ணீங்களே ஒரு மீட்டிங், அதுவா அப்படிங்கறதுதான் கேக்குறாங்க எல்லாரும். என்னைக்கு மீட்டிங்? உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல போயிட்டு வந்தாருல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்க மீட்டிங் நடந்துச்சு. அவங்க அண்ணன் ஒருத்தர் தவறிட்டாரு, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. சோ அங்க போயிட்டு நான் வீட்டுல போய் இரங்கல் தெரிவிச்சுட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ரீசன் சொன்னாரு. ஆனா அன்னைக்கே இல்ல பொட்டி மாறுச்சு, அப்படி மாறுச்சு, இப்படி மாறுச்சுன்னாங்க. சே சும்மா இருங்க. சீமானண்ணனை பத்தி எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு அவரெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருந்தோம். இப்படி சூப்பர், அவர்லாம் வாய் சான்ஸே கிடையாது, நீங்க எல்லாம் சும்மா போங்க போய் வாயை கழுவிட்டு வாங்கன்னு. ஆனா சொன்னவங்க எல்லாருமே இப்படி குனிஞ்சிட்டு இருக்கிற நிலைமை வந்துருச்சு. யாரால? யோசிச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேல இதே விஷயத்தை திரும்ப பேச விரும்பல, முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு புது டாபிக்கோட பேசுவோம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye.